விழிப்புணர்வோடு இந்த கூட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் பார்த்து கொண்டே அந்த காய்களை நகர்த்தினார் என்றால், கரூருக்கு போனவன் அவரிடத்தில் கொஞ்சம் வாங்கி குடித்து விட்டு போயிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த செவுரு இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ஸ்அப்ல அந்த பஸ்ஸை பார்த்தா, இந்த பஸ் இன்னும் எத்தனை பேர்த்த காவ வாங்க போகுது. மை டியர் கரூர், சோகா பண்ணடா நீ. மாவட்ட செயலாளர் உர்றையா நான் கைதாகட்டுமான்னு கேட்டவன் ஏன் தலைவன். மாவட்ட செயலாளர் மாட்டிக்கடா, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லடான்னு சொல்றவன் அவன் தலை. கண்ணுக்கு முன்னால ஒவ்வொருத்தரா கொத்து கொத்தா சாகும்போது அழுது துடிப்பவன் மனிதன், அழகா விமானத்துல போகிறவன் மிருகம். அட லூச, முப்பெரு விழா என்பதே பெரியாரின் பிறந்த நாள் விழா, பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் விழா, கழகம் பிறந்த நாள் விழா. பெரியார் என் வழிகாட்டி என்று சொல்லிவிட்டு பெரியாரின் விழாவை கிண்டல் பண்ணி பேச, பெரியாரை கிண்டல் பண்ணி பேசுறன்னா உன் முகம் என்ன முகம்? மோடியின் முகம். அதான் யாரின் முகம்? சோகா சொன்ன நீ. டிடிவி தினகரன் ஒரு ஏடிஎம்கே, ஓபிஎஸ் தலைமையில் ஒரு ஏடிஎம்கே, செங்கோட்டையன் ஒரு ஏடிஎம்கே, எடப்பாடி ஒரு ஏடிஎம்கே, சசிகலா ஒரு ஏடிஎம்கே. இவ்வளோ ஏடிஎம்கேக்கும் யாருன்னாக்கா இவனுங்கெல்லாம் ஏஜென்ட். முதலாளி யாரு? மோடிஜி. நீங்க இந்த மேடையில் ரெண்டு காட்சியை பார்த்துருக்கலாம். ஒன்று, இங்க நடந்து நம்ம உறவுகளெல்லாம் வருகிற நேரத்தில் உடனடியாக ஒரு 7-8 தடவை அண்ணா விஜிஆர் அவர்கள் எழுந்து ஓடி ஓடி, நவுந்துக்க, மேலே இருக்கிறவங்களாம் அப்படி கீழே இறங்காத, படியில் ஏறு, நடக்கிறவங்களுக்கு தொல்லை வரக்கூடாது, இப்படி வாங்க அப்படி போங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கிருந்து ரயிலில் இருந்து இறங்கி போகிறவங்க வர்றவங்களுக்கு அல்லது கடைவீதி போகிறவங்க வர்றவங்களுக்கு ஒரு சின்ன நெருக்கடி கூட இருக்கக்கூடாது என்று மேடையிலே உட்கார்ந்து கொண்டு இருந்தவர் ஓடி ஓடி நவுந்துக்க 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 என்று ஒரு சின்ன நெருக்கடி கூட வராத அளவிற்கு அவ்வளவு விழிப்புணர்வோடு இந்த கூட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் பார்த்து கொண்டே அந்த காய்களை நகர்த்தினார் என்றால், கரூருக்கு போனவன் அவரிடத்தில் கொஞ்சம் வாங்கி குடித்து விட்டு போயிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. டீ சொல்கிறேன், டீயோ காப்பியோ வாங்கி குடித்து விட்டு போயிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்னொன்று, நான் மாண்புமிகு அமைச்சருக்கு சொன்னேன், நல்ல வேலை ஒன்றை ஒத்துக்கிட்டீங்க, நான் மேடையில் அதை சொல்கிறேன்னு. என்னன்னாரு? ஏன்னா நான் ஒரு சிசியன், நான் என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாதவர்கள் என்றால் என் ஆசான் வெற்றி கொண்டான், அன்பகம் கலை, அண்ணன் எவரெஸ்ட் கணேசன், அண்ணன் ஆவடி நாசர். நான் பெரியாரை உள்வாங்கினேன், அறிஞர் அண்ணாவை உள்வாங்கினேன், தலைவர் கலைஞரை உள்வாங்கினேன் என்றால் இவர்களெல்லாம் காரணம். எனவே அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில. எனக்கு 3 பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பாவம், எப்பயோ 2 நாளைக்கு வரும், சாப்பிட்டு போயிடும், அவ்வளோதான் என் கடமைன்னார். ஆனால் 3 பிள்ளைய பெற்றவர் கொடுத்திருக்கிற ஒப்புதல் வாக்கு மூலம் எப்போதாவது 2 நாள் வருவார்கள், தங்குவார்கள், சென்று விடுவார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் தருகிற தலைவன், இந்த தந்தைக்கெல்லாம் மேலான தந்தை எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின். அவரை இந்த சைக்கோ நடிகர் என்ன சொல்றாரு? மை டியர் அங்கிள். இப்போ நாங்க திருப்பி கூப்பிடுறோம், மை டியர் கரூர், சோகா பண்ணடா நீ. என்னான்னு நக்கல் உனக்கு? யாரு? எங்க தலைவரை பார்த்து. நீ உக்காந்துருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொரு கலைஞர் அவ்வளோ பக்தியா. எங்க அண்ணன் விஜிஆர்னா கலைஞரோட பக்தன், எங்க அண்ணன் நாசர்னா கலைஞர் பக்தன். இங்கே உக்காந்துருக்கிற எங்கள் அண்ணன் நாசர் அண்ணன்லேருந்து, கலாநிதி அண்ணன்லேருந்து, எங்கள் அண்ணன் பூபதி அண்ணன்லேருந்து, இங்கே உக்காந்துருக்கிற மாவட்ட நிர்வாகத்தில்
உக்காந்துருக்கிற குமரன்லேருந்து இங்கே உக்காந்துருக்கிற எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேரும் கலைஞரோட பக்தன். ஏன் தெரியுமா? ஜே அன்பழகன் கைது செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. நாற்காலியை காரில் எடுத்து போட்டு போய் நர்ரோட்டில் உலக தமிழனின் தலைவர் டாக்டர் கலைஞர் ரோட்டில் உட்காந்து என் மாவட்ட செயலாளரை உருறான்னா. இது திராவிட பக்தன் இல்லை, கலைஞரின் பக்தன். எங்க தலைவன் மாவட்ட செயலாளர் உரையா நான் கைதாகட்டுமான்னு கேட்டவன் என் தலைவன். மாவட்ட செயலாளர் மாட்டிக்கடா, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லடான்னு சொல்றவன் அவன் தலைவன். எப்படி இது பாத்தியா? இது அவனோட கதை. நாங்க எங்களுக்கு என்னன்னா 100 ரூபா டிக்கெட்ட 1000 ரூபாய்க்கு விற்கிறவன் மகளிர் உரிமை தொகை 1000 தருகிற தலைவனை, மகளிருக்கு 1000 ரூபாய் தருகிற தலைவனை, நான் முதல்வன் திட்டத்திலே உதவித்தொகை 1000 தருகிற தலைவனை, அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலமாக ஆதரவற்ற லட்சம் குழந்தைகளை வாழ வைக்கிற தலைவனை நீ கிண்டல் பண்றன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இந்த மெட்ராஸ்ன்னு ஒரு படம், ஒரு செவுத்தை காட்டி இந்த செவுரு இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ஸ்அப்பில் அந்த பஸ்ஸை பார்த்தா இந்த பஸ் இன்னும் எத்தனை பேர்த்த காவை வாங்க போகுதோ. அதில் எங்கள் கல்வி அமைச்சர் அழுகிறார் பார்த்துட்டு. அதுக்கு அவன் கிண்டலாக கேட்குறான், கல்வி அமைச்சர் அழுகிறாரு அப்படிங்கிறத கிண்டலாக சொல்கிறான். டேய், ஒரு உடம்பு அப்படி வைக்கிறாங்க, அடுத்து இன்னொரு உடம்பு வைக்கிறாங்க, அடுத்து இன்னொரு உடம்பு வைக்கிறாங்க. ஒரு குழந்தை அப்படியே துடிச்சு போது ஒருத்தர் தூக்கிட்டு ஓடுறாரு. எல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் கண்ணு முன்னால் பார்க்குறாரு. பார்க்கும்போது சாதாரணமாக இவன் எந்த ஊருக்காரன்னு தெரியல, அவன் எந்த ஊருக்காரன்னு தெரியல, அந்த அம்மா எந்த ஊருக்காரன்னு தெரியல, ஐயோ இந்த குழந்தை எந்த ஊருன்னு தெரியலையே அப்படிங்கும்போது கண்ணுக்கு முன்னால் ஒவ்வொருத்தராக கொத்து கொத்தா சாகும்போது அழுது துடிப்பவன் மனிதன், அழகா விமானத்தில் போகிறவன் மிருகம். அழுது துடிக்கிறவன் மனுஷன் தானே, ஐயோ யாருன்னு தெரியலையே அப்படின்னு. இதே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நெளியா என் தலைவன் ஒரு சைடு வகுடு எடுத்து கருப்பு சேப்பில் சின்னதாக கோடு போட்ட சட்டை போட்டு ஒரு மப்ளர் ஒன்று கருப்பு சேப்பில் போட்டு எங்கள் அண்ணன் இளைஞரணி சார்பில் தெருவா 1980-81 அவர் கால்படாத கிராமம் இல்லை, அத்தனை இடங்களிலேயும் அழைத்து வந்து கொடியேற்று விழாக்களை நடத்தியவர் நாசர் அண்ணன். இப்போ நான் சொன்னேனே இந்த பஸ்ஸு இன்னும் எவ்வளோ பேரை காவு வாங்க போதோன்னு. நீங்கள் என்னடா பஸ்ஸு தான் இங்கே உக்காந்துருக்குது பாரு எங்கள் அண்ணன் ராஜேந்திரன் அண்ணன். என்னை இப்போ ஓய்வு பெற்றுட்டார் பாண்டியண்ணா, அதனால சொல்லலாம். போலீஸ் அதிகாரி பாண்டியண்ணா தலைவர்கிட்ட இருந்தார். அவர் தான் சொன்னார், இவர் விஜிஆர்ப்பா தலைவர் பஸ் இவர் தான் அங்கே கோயம்புத்தூரில் பண்ணிருக்கார், பார்த்துருக்கியா அப்படின்னார். அண்ணனுக்கு நினைப்பிருக்கான்னு தெரில அப்படின்னு. அது இதெல்லாம் கலைஞர் பக்தர். உனக்கெல்லாம் அதாவது எங்கள் விஜிஆர்லாம் தேவையில்லை, நாசர் தேவையில்லை. இந்த ஊசி மாதிரி ஒருத்தர் உக்காந்துருக்கார் பாருங்க, இதுதான் இங்கே உக்காந்துருக்கார் பாரு. திராவிட பக்தன் இதெல்லாம் வேற. எங்கள் அண்ணன் விஜிஆர் அண்ணன் செஞ்ச ஒரே ஹைலைட்டா சின்னது மட்டும் சொல்கிறேன்னே. கடம்பத்தூரில் உலர் துறைமுகம் 1200 கோடியில் இந்த உக்காந்துருக்கார் பார். இதில் நம்ம தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சது. திருவள்ளூரில் புறவழிச்சாலைக்கான பல்வேறு திட்டங்கள் நம்மளோட தொகுதியில். திருவள்ளூர் நகராட்சியில் 33 கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம். அதே போல முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தில் 28 கோடியில் திட்டங்கள். கடம்பத்தூர் ஒன்றியத்தில் அதிகத்தூரில் தடுப்பணை, ஊரக வளர்ச்சியில் 7 மேம்பாலங்கள். இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு தொகுதியில் செஞ்சிருக்கிறத மட்டும் சொல்றேன், தமிழ்நாடு முழுவதும் சொல்லல. ஒரு தொகுதியில் செஞ்சிருக்கிறது
நபார்டு கிராம சாலைகள் திட்டத்தின் மூலமாக மேம்பாலங்கள் 55 கோடி ரூபாயில், நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பல்வேறு சாலைகள் 273 கோடி ரூபாயில், திருவள்ளூர் நகராட்சி குளங்கள், பூங்காக்கள், சிறு சிறு பாலங்கள், கட்டிட பணிகளுக்கு மட்டும் 70 கோடி. இதெல்லாம் ஹைலைட்டாக நான் சொல்லிடுறேன். நியாய விலை கட்டடங்கள் 12, பேருந்து நிறுத்தம் 10, பேருந்து நிறுத்தங்கள் 10, அங்கன்வாடி மைய கட்டடங்கள் 6, பல்நோக்கு கட்டடங்கள் 41, பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் 8, நவீன கழிப்பற கட்டடங்கள் 3, கால்நடை மருத்துவ கட்டடங்கள் 2, நீத்தார் வழிபாட்டு மண்டபங்கள் 5, சமுதாய கூடம் 1, இ சேவை மைய கட்டடம் 1, ஆக மொத்தம் 89 கட்டட அமைப்புகள் மட்டும் அரசாங்கத்தின் சார்பில் நம்முடைய திருவள்ளூர் தொகுதியிலே மட்டும் மகத்தான சாதனையை தலைவர் தலைமையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சிருக்கார் இல்லையா? இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு தொகுதியில் இது இப்போ எங்கள் அமைச்சரோட ஒருங்கிணைந்த அந்த மாவட்டத்தில் செஞ்சிருக்கிற சாதனை எவ்வளோ? எங்கள் தலைவர் செஞ்சிருக்கிற சாதனைக்கு 2 மகத்தானது. அப்படி நெத்தியில் பொட்டு வைக்கிற மாதிரி சொல்லட்டுமா? ஏன் நாங்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோங்கிறதுக்கு பின்னால் ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு வந்துடுறேன். 1974 கோயம்புத்தூர்ல முத மேம்பாலத்தை கலைஞர் கட்டுறார். அந்த மேம்பாலத்தினோட தொடக்கத்தில் நின்று இன்னைக்கு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஜிடி நாயுடோட தலைமையில் பேர்ல 10 கிலோமீட்டருக்கு பாலத்தை தலைவர் ஸ்டாலின் தருகிறார். 1974 எங்கே நின்று தலைவர் கலைஞர் பாலத்தை தொடங்கினாரோ அதே இடத்தில் 51 ஆண்டு காலம் கழித்து 10 கிலோமீட்டருக்கு பாலம் போட்ட தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன் கோயம்புத்தூரில். அதே திருப்பி இப்படி வா, சென்னையில் தியாகராயர் நகர் எது? எங்க அண்ணன் ஜெயன் பலகன் சொல்ற பாடியிலேயே சொல்றேன். தியாகராயர் நகர் நீதி கட்சியினுடைய தலைவர் பெயர், நடேசன் பூங்கா நீதி கட்சி தலைவரின் பெயர், பனங்கல் பூங்கா நீதி கட்சியினுடைய தலைவர் பெயர், பாண்டி பஜார் நீதி கட்சியினுடைய தலைவர் பெயர். இப்படி நீதி கட்சி தலைவர்களின் பெயர் இருக்கிற வீதியில் ஜே அன்பழகன் பாலம் என்று திறந்தாரே எங்கள் தலைவர். இதான்டா திராவிட மாடல். இதுதான் திராவிட மாடல். நாங்க எதுக்காக சொல்ல வரோம்னா, இந்த மண்ணில் வாழுகிற ஒவ்வொரு தமிழனையும் பாதுகாக்கிற தலைவர் கலைஞராக இருந்தார். இப்போது கலைஞராகவே மு.க. ஸ்டாலின் பெயரில் இன்னொருவர் இருக்கிறார். இந்த நெளியா முடி வச்சுக்கிட்டு என் தலைவனை கூட்டிட்டு வந்தாருன்னு சொன்னேன். இந்த தெருவெல்லாம் சுற்றி உழைச்சி எம்எல்ஏவா வந்து, மேயரா வந்து, உள்ளாட்சித்துறை அமைச்சரா வந்து, துணை முதலமைச்சரா வந்து, அப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரா வந்து, அந்த தலைவன் அமெரிக்கா போய் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் வேடிக்கை பார்க்க போகவில்லை. எந்த தலைவனை திருவள்ளூர் வீதியில் தான் நேசித்து பெரியார் பெரியார் என்று பேசினாரோ அந்த பெரியாரின் படத்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே திறந்து வைத்து பெரியாரின் தத்துவத்தை உலகமயமாக்கிய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவர். இவன் முந்தானத்து கட்சி தொடங்கிட்டு சொல்றான், என் வழிகாட்டி தலைவர் பெரியார், வழிகாட்டி தலைவர் அண்ணா. ரைட்டு. அதே கரூர்ல பேசுறான். கரூர்ல ஒரு விழா நடந்துச்ச, 30 பேர் கொண்ட விழாவா? என்ன விழா? ஏய், 30 விழாவா? மறுபடியும் 30 விழாவா? உனக்கு முதல்ல பெரியார உள்வாங்க, அண்ணாவை உள்வாங்க. உன் கட்சிக்கு நீ என்ன சொன்ன? பெரியார் என் வழிகாட்டி தலைவர்ன. ஆனா கரூர்ல போய் நீ என்ன சொல்ற? 30 பேர் விழாவான. அட லூச, 30 விழா என்பதே பெரியாரின் பிறந்த நாள் விழா, பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் விழா, கழகம் பிறந்த நாள் விழா. பெரியார் என் வழிகாட்டி என்று சொல்லிவிட்டு பெரியாரின் விழாவை கிண்டல் பண்ணி பேசுறன்னாக்கா நீ எது வேணா செய்டா. ஆனா பெரியார கிண்டல் பண்ணி பேசுறன்னா உன் முகம் என்ன முகம்? மோடியின் முகம். எங்களுக்கு தெரியாதா? யாரின் முகம்? சோகா சொன்ன நீ. யாரின் முகம்? மோடியின் முகம்.
ஓபிஎஸ் யாரின் முகம்? டே நான் சொன்னேன்டா, கேட்டேடா? டேய் அமித்ஷாவை நம்பாத, மோடியை நம்பாத சொன்னடா இல்லையா? அந்த அம்மா ஜெயலலிதா செத்த உடனே வந்து சசிகலா தலையில கையை வச்ச உடனே அந்த அம்மா துக்கம் கேட்க தான் வந்திருக்குதுன்னு நினைச்சு சசிகலா அப்படின்னுச்சு. அம்மா தொலைஞ்ச நம்பாதன்னா. இப்போ என்ன நிலைமை? நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்றது எப்பயும் சொல்றேன். டிடிவி தினகரன் ஒரு ஏடிஎம்கே, ஓபிஎஸ் கட்சியில் ஒரு ஓபிஎஸ் தலைமையில் ஒரு ஏடிஎம்கே, செங்கோட்டையன் ஒரு ஏடிஎம்கே, எடப்பாடி ஒரு ஏடிஎம்கே, சசிகலா ஒரு ஏடிஎம்கே. இப்போ இவ்வளோ ஏடிஎம்கேக்கும் யாருன்னாக்கா இவனுங்கெல்லாம் ஏஜென்ட். முதலாளி யாரு? மோடிஜி. வருஷம் 2 கோடி பேத்துக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? நகிகை 5 லட்சம் பணம் போடுவோன்னு சொன்னீங்க, என்னாச்சு? நகிகை. பீகார்ல 64 லட்சம் வாக்காளர், நகிகை. மகாராஷ்டிராவில் 40 லட்சம் வாக்காளர்கள், நகிகை. தமிழ்நாட்டில் மோடி உனக்கே நகிகை. இங்க ஒன்று வேலை நடக்காது. நீ சாதாரணமா எங்களை நினைக்காத. ஒரு பக்கம் எங்கிட்ட உதயநிதினு ஒருத்தர் இருக்கார், நீ அவரை சாதாரணமா நினைக்காத. எல்லா பயிலும் மான தடவி மயில தடவி படத்துல கதாநாயகனா நடிச்சான். இந்தியாவிலேயே ஒருத்தர் பன்னிக்குட்டிய தடவி கதாநாயகனா நடிச்ச ஒரே தலைவன் என் தலைவன்டா. நீ சாதாரணமா எங்களை எல்லாம் நினைக்காத. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் சாதாரண தொண்டன் இல்லை. ஒவ்வொருத்தனும் வந்து நாங்கள் அண்ணா தலைமையில் இருந்த ஆட்சி விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 6 தடவை ஆட்சிக்கு வந்தோம். இப்போ நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அப்படியே இருக்கோம். எதுனா இருக்கோம்? ஒன்று, நாங்கள் எப்படி இருக்கிறோமோ இந்த மக்களை நேசிப்பவர்கள் நாங்கள். என் தலைவன் எப்படிப்பட்ட தலைவன் இந்த நாட்டில்? இப்போ எங்கள் விரிவாக பேசுறதுக்கு சொல்றதுக்கு முன்னால 8:45 மணிக்கு கரூரில் நெருக்கடி தகவல் வருது. 9 மணிக்கு சாவு, முதல் சாவு, அது இதுன்னு தகவல் வருது. அடுத்த நிமிஷம் தலைமைச் செயலகம் போறாரு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் உட்காந்து பேசுறாரு. உட்காந்து பேசி முடிச்ச உடனே தமிழ்நாட்டில் அந்த கரூரை சுற்றி இருக்கிற எல்லா அரசு மருத்துவர்களையும் கரூருக்கு அனுப்புறாரு. அடுத்த நொடி காவல்துறை அனுப்புறாரு. பக்கத்தில் இருக்கிற கலெக்டருங்களை அனுப்புறாரு. அனுப்பி போறதுக்கு முன்னால அருணா தலைமையில அருணா ஜெகதீசன் தலைமையில் குழு அமைக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்து முடித்ததற்கு பிறகு மருத்துவர்கள் போய்விட்டார்களா, ஆம்புலன்ஸ் போய்விட்டதா, காவல்துறை போய்விட்டதா, கலெக்டர் போய்விட்டாரா, எல்லோரும் போய் கொண்டிருக்கிறார்கள். இதோ நானும் வந்து கொண்டிருக்கிறேன் என்று தமிழ்நாடே தூங்கி கொண்டிருக்கிறது. அந்த தலைவன் முடித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடே தூங்கி கொண்டிருக்கிறது. அந்த தலைவன் முழித்துக் கொண்டிருக்கிறான். விடியற்காலை திறந்துதான் பல பேர் தொலைக்காட்சியை பார்க்கிறார்கள். நள்ளிரவு கரூருக்கு முதலமைச்சர் போயிருக்கிறார், இரங்கல் தெரிவித்திருக்கிறார். குடும்பத்திற்கு 10 லட்சம் அறிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவருக்கு 1 லட்சம் அறிவித்திருக்கிறார். மருத்துவர்களை முடக்கிவிட்டு இருக்கிறார். அத்தனையும் செய்துவிட்டு மறுநாள் தலைவர் ஸ்டாலின் சொன்னார், ஒரு கட்சியில் இருக்கும் தலைவன், ஒரு தொண்டன் சாக வேண்டும் என்று எந்த தலைவனும் நினைக்க மாட்டான் என்று பெருந்தன்மையோடு தலைவர் ஸ்டாலின் பேட்டி கொடுக்கிறார். என்ன கொழுப்பு உனக்கு? நீ கேட்கிற பழி வாங்குவதாக இருந்தால் சிஎம் சார் என்னை பழி வாங்குங்கள். ஆற்காடு வீராசாமிக்கு தான் வெளிச்சம். என்ன பண்றது? அப்புறம் ஒன்னும் பேசுறதுக்கே வழி இல்லைன்னா இவர் காந்தியாவே ஆயிட்டார், இல்ல கலைஞராவே மாறிட்டார். என்ன பண்ண முடியும்? இப்போ எங்களை அங்கிருந்து நேரம் வர சொல்றான்னு வச்சுக்கோங்க. யாருன்னா கூப்பிட்டு, அண்ணா இந்த பாத்திரம்லாம் கழுவிடுங்க, கழுவிடுறோம், ரோடெல்லாம் கூட்டுட்டோம். விஜயா லைட்டு கொஞ்சம் போட்டுறேன். நாசர் அண்ணன் ரேஷனில் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி மக்கள்கிட்ட எப்படி இருக்கணும் நாங்கள்? அவங்க அப்புறம் எப்படி பாருங்க, நம்மளை நாங்கள் இருக்கோம். இது நாங்கள். அவனுங்க நம்மளை வம்புக்கு இழுக்கிறானுங்க. இந்த டீ கடையில் உட்காந்துருப்பான், ஏய் வாடா, ஏய் வாடா,
போயிடாத போயிடாத, உன்னதாண்டா குறை, நீ போயிடாத, நீ போயிடாத. போன வரந்தாண்டா என்கிட்ட நீ போச்சு. அவன் கூப்பிட்றான் நம்மளை வம்புக்கு, நாங்க வம்புக்கே போறதில்லை. இப்ப என்னன்னா எல்லை தாண்டி பேசுறது இல்லை. இது வரைக்கும் பேசின நான் பேர சொன்ன கவனிச்சிங்களா? அப்படி இருக்கிற, ஏன்னா காலையில பாக்ஸ் பண்ணிடுவாங்க, பாக்ஸ்னா கட்டம் கட்டிடுவாங்க. ஆனா இந்தியாவில் இப்படி ஒரு தலைவன் எந்த மாநிலத்திலும் கிடையாது. தன்னை கட்சியில் ஒரு கட்சியை, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணன் விஜயகாந்த் தொடங்கியதற்கு பிறகும் சரி, அவரை இறக்கும் வரைக்கும் சரி, திமுகவை எதிரியாகவே பார்த்தார், எதிரியாகவே நடத்தினார். ஆனால் அவர் இறந்தவுடன் ஓடோடி சென்று அரசு மரியாதை செய்த தலைவன் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன். மாபெரும் எழுத்தாளன், எல்லோரும் கொண்டாடுகிற கீரா இறந்து போனார். அவருக்கு அரசு மரியாதை செய்து ஒரு எழுத்தாளனுக்குரிய அங்கீகாரம். ஒரு எழுத்தாளன் எவ்வளவு வறுமையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அவன் வறுமையை தாண்டி அவன் படைப்பு இந்த உலகத்தின் மகத்தானது என்று கீராவுக்கு அரசு மரியாதை செய்த தலைவன் எங்கள் தலைவன். ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் அதிரடியிலே பல நேரங்களில் எங்களை தாக்கி இருக்கிறார். ஆனால் ஈவிகேஎஸ் இளங்கோவன் மறைந்ததற்கு பிறகு உடனடியாக முதல் மாலையை வைத்து மரியாதை செய்த தலைவனும் எங்கள் தலைவன் தான். அவருடைய துணைவியார் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார். மறுநாள் காலை தலைவர் ஸ்டாலின் வருகிறார், அருகிலே உட்கார்ந்து சொன்னார், அரசு மரியாதை செய்ய சொல்லி இருக்கிறேன், உத்தரவு போட்டு விட்டுதான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு யாராவது சாக வேண்டும் என்று சொன்னால் கூட தலைவர் ஸ்டாலின் இருக்கும்போது செத்தால்தான் மரியாதை என்கிற மனிதாபிமானத்தில் உயர்ந்து நிற்கிறார். சங்கரையாவுக்கு தகைச்சால் தமிழர் விருது, ஐயா நல்லக்கண்ணுவுக்கு தகைச்சால் தமிழர் விருது, ஐயா வீரமணிக்கு தகைச்சால் தமிழர் விருது, குமரி ஆனந்தனுக்கு தகைச்சால் தமிழர் விருது, காதர் மைதீனுக்கு தகைச்சால் தமிழர் விருது. இப்படி நம் மண்ணிற்காக உழைத்தவர்களை கட்சி பார்க்காமல் தமிழர்களை தமிழர்களாக நேசிக்கிற தலைவன் எங்களுடைய தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த தலைவன் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமே தவிர வேறு எதுவும் இல்லை. நாங்கள் ஏன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று சொல்லுகிறோம் என்றால், 5200 ஆதாரங்கள் இந்த உலகத்தில் மூத்த இனம் தமிழ் இனம்தான் என்பதற்கான ஆதாரங்களை கீழடியிலே எடுத்திருக்கிறார்கள். 2200க்கும் மேற்பட்ட ஓடுகளில், அந்த ஓடுகளிலே தமிழ் எழுத்துக்களை அன்றைக்கே தமிழன் எழுதியிருக்கிறான். எனவே இந்த ஆதாரங்களை எல்லாம் நீங்கள் வைத்து எங்கள் இனம்தான் மூத்த இனம் என்பதற்கான அங்கீகாரத்தை நீங்கள் வழங்க, மேலும் ஆய்வுக்கு நீங்கள் இந்த கீழடியை அங்கீகரிக்க நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று மோடியிடம் கேட்கிறோம். ஆனால் அந்த ஆய்வறிக்கையை அவர்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த அறிக்கையை தரவில்லை, வெளியிடவில்லை. எனவே எங்கள் மண்ணை காக்க நாங்கள் போராட இருக்கிறோம். எனவேதான் RN ரவி அவர்களே, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம், எங்கள் மண்ணை காக்க போராடுவோம் என்று எங்கள் தலைவர் சொல்லுகிறார். அடுத்து எங்கள் தலைவர் என்ன சொல்லுகிறார்? 2014ஆம் ஆண்டு தமிழர்களே சரியாக கவனிக்க வேண்டும். 2014ஆம் ஆண்டு RSS நாக்பூரிலே ஒரு ஆலோசனை கூட்டம் மாநாடு நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டில் 6 குழுக்களை அமைக்கிறார்கள். அந்த 6 குழுக்களில் 16 குழுக்களாக பிரிக்கிறார்கள். அந்த 16 குழுக்களும் ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்குகிறது. அந்த கல்வி திட்டம் என்னவென்றால், இனிமேல் எவனும் இந்தியாவில் படிக்க கூடாது உயர் ஜாதியை தவிர என்று முடிவெடுக்கிறது. ஆக 2016இல் இவன் திட்டம் எடுக்கிறான்.
2015 யுனெஸ்கோ ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பை ஒன்று நடத்துகிறது. அது உலகம் முழுவதும் இருக்கிற மனிதன் படித்தே தீர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொடுக்கிறான். அவன் படித்தே தீர வேண்டும் என்று சொல்லுகிறான். இவன் படிக்கவே கூடாது என்று யுனெஸ்கோவினுடைய தீர்மானத்தை கையில் வைத்துக் கொண்டு 2500 கோடி தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தரமாட்டேன் என்று சொல்லுகிற மானங்கட்ட அரசாங்கம் மோடியின் அரசாங்கம். மோடி என்ன சொல்லுகிறார்? இந்தியாவில் இருக்கிற பொருளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஐயா மோடி அவர்களே, நீங்கள் போட்டிருக்கிற கோட்டு எந்த நாட்டுடையது? நீங்கள் போட்டிருக்கிற ஷூ எந்த நாட்டுடையது? நீங்கள் அணிந்திருக்கிற கண்ணாடி எந்த நாட்டுடையது? நீங்கள் கட்டியிருக்கிற கை கடிகாரம் எந்த நாட்டுடையது? இந்தியாவில் இருக்கிற பொருளை எல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஏழைகள் பயன்படுத்த தயார். ஆனால் இந்தியாவின் பிரதமர் எந்த பொருளை பயன்படுத்துகிறார்? அமித்ஷா எந்த காரை பயன்படுத்துகிறார்? சொல்ல முடியுமா? இன்றைக்கு தமிழ்நாட்டை இரத்த காடாக மாற்றுவதற்கு, மணிப்பூரில் ஏற்படுத்தப்பட்ட கலவரத்தை போல இங்கே ஏற்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா எல்லா திட்டங்களையும் போடுகிறது. எல்லா திட்டங்களிலேயும் தோற்று போகிறது. ஏன் தோற்று போகிறது? ஒரே ஒரு தலைவர், மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன் இந்த நாட்டை ஆளுகிறார். எனவே தோற்று போகிறது. எனவேதான் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று நாங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். சுயமரியாதை நூற்றாண்டு விழா, சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை தலைவர் நேற்றைய தினம் நடத்தி முடித்தார். அமெரிக்காவிலே பெரியாரின் படத்தை திறந்து வைக்கிறார். ஒரு பக்கம் பெரியாரை கொண்டாடுகிறார், இன்னொரு பக்கத்தில் எல்லா கோயிலுக்கும் குடமுழுக்கு நடத்துகிறார். அவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடாது, இந்த சேகர் பாபு விட்டு கோயில் கோயிலா போய் எல்லா கும்பாபிஷேக விழாவும் நடத்துறாரு, இன்னொரு பக்கம் பெரியார் விழா நடத்துறாரு. இதுக்கெல்லாம் விட என்ன தெரியுமா? பெரியாரை அங்கே கொண்டாடுகிறார், இங்கே கோயில் விழாவை நடத்துகிறார். என்ன காரணம் என்றால், அதற்கான விடை எங்கே வருகிறது என்றால், அண்ணன் கலாநிதி வீராசாமி சொன்னாரே, பல மாநிலங்களில் பேசுகிற நேரத்தில் சுதாகர் ரெட்டி என்று சொல்லுவார்கள், சுதாகர் நாயுடு என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே 10 ரூபாய் பழனிசாமி கூட, எடப்பாடி பழனிசாமி கூட தன்னுடைய சாதி பெயரை போட்டுக்கொள்ள முடியாது. காரணம், இந்த மண்ணில் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் மூட்டி இருக்கிற நெருப்பு சாதாரண நெருப்பு அல்ல என்று சொன்னார். எனவே வீட்டுக்குள்ளே பேசிக்கொள்ளலாம். இங்கே உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய அண்ணன்கள், சொந்த பந்தங்கள், என் ஆர்வீர் அண்ணன் திருச்சி சிவா எல்லா கூட்டத்திலும் சொல்லுவார், மேடையில் இருக்கிற நான் என்ன ஜாதி என்று தெரியாது, இவர் என்ன ஜாதி என்று தெரியாது, ஆனால் எல்லோரும் நாங்கள் அண்ணனாக தம்பியாக இருக்கிறோமே. என்ன காரணம் என்றால், கருப்பு சிகப்பு கொடியும் கலைஞர் என்கிற மனிதன் தந்த தத்துவமும் என்று சொல்லுவார். எனவே அந்த உணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை, குறிப்பாக ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. இது கலைஞரின் கோட்டை, தளபதியின் கோட்டை, உதயநிதி ஸ்டாலினின் கோட்டை. அவர்கள் பார்க்கத்தான் இளைஞரணி செயலாளர் வளர்ந்தார். இப்போ இவர்கள்லாம் அங்கேருந்து சண்முகநாதன்லேருந்து எங்கள் அண்ணன் திராவிட புத்தண்ணா, அண்ணா காலத்து எங்கள் அண்ணன் கலைஞர் அண்ணன் ஐயா கலைஞர் அண்ணன் பக்தர் அங்கே உட்காந்துருக்காரு, நாசர் அண்ணன் கலைஞர் ஐயா பக்தர், இது இளைஞரணி லைவர் உதயா சார் பக்தர், இப்படி வச்சுக்கலாம். திராவிட பக்தன், நான் பக்தர், சீனியர் அவங்க சொன்னது. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், எங்கிட்ட இருக்கிற ஆளுங்களெல்லாம் பார்த்தீங்கள, எங்கள் அண்ணன் விஜயார் அண்ணனை பார்த்தீங்கள, எங்கள் அண்ணன் நாசர் அண்ணன் பார்த்தீங்கள, 100 தெலுங்கு படத்தோட ஹீரோவை ஒன்னா நிற்க வச்சுன்னா விஜய் ராஜேந்திரன் உண்டா இல்லையா? எங்கள் அண்ணன் வீராசாமி பாரு, கலாநிதி வீராசாமி மீஸ் இல்லாத அந்த சிகப்பு தோலுக்கு பாரு, இந்த என்ன சல்மான் கான் அந்த கான் இந்த கான்கிறானே ஹிந்தியில், அவன்லாம் தோத்து போகிற பேரழகம் இல்லையா? அந்த பூபதி கருப்பாக இருந்தாலும் என்ன சோகா இருக்கிறா இருப்பார். இந்த ஆமாம், பூபதி கான், குமரன் கான், அப்துல் கனிதா கான், அந்த கான் இருக்காங்கல்ல, கலாநிதி கான், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லா கானுக்கும் ஒரு பாஸ்கான் இருப்பார்ல, அந்த பாஸ்கான் தான் ஆவடி நாசர் என்கிற கான். நாசர் என்ன ஏன் சொல்றேன்னா, இங்க உக்காந்துருக்கிற 2 பேரும் பாரு, கொற்ற மலை தலைவர் வராருன்னு சொல்றாங்க, கால அளவில் தண்ணி நிற்கிது, தலைவர் ஃபோன் அடிக்கிறாரு, எஸ்பிலேருந்து கலெக்டர்லேருந்து, இல்லைங்க கூட்டம் வேணாங்க தள்ளி வைக்கலாங்கன்னு.
நான் ஏன் தொடக்கத்தில் கலைஞரின் பக்தன்னு சொன்னேன்னா, மழை அடிக்குதுங்க, கால அளவில் தண்ணி இருக்குதுங்க, கூட்டம் நடத்த முடியாதுங்க. யார் சொல்றது? அதிகார வர்க்கம். இது கலைஞரின் வர்க்கம். தளபதி, நீங்க பேசுறன்னு சொல்லிட்டீங்க, திருவள்ளூர்ல பேசுறீங்க, கால அளவு தண்ணி இருக்கு, அது நாளை பார்த்துக்கலாம், நீங்க வாங்க. என் தலைவன் வந்தான், வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டமாக அமைந்ததென்றால் அதுதான் திமுக காரன், அதுதான் திருவள்ளூர் மாவட்டம். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஏன், நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லிவிட்டு விடைபெற விரும்புகிறேன். மகாபாரதத்தில் இந்திரன் மாறுவேடம் தரித்து கர்ணனிடத்திலே போய் கவச குண்டலத்தை தா என்று கேட்டவுடன் சூரிய பகவான் தடுத்து, ஐயா கொடுத்துறாத, வந்திருக்கிறவன் இந்திரன் என்று சொல்லுவான். ஆனாலும் அவன் ராஜதந்திரத்தோடு பேசி நடித்து அவன் கவச குண்டலத்தை வாங்கி விடுவான். உயிர் போய் கிடக்கிற அந்த நேரத்தில், உயிர் போக போகிறது என்று கர்ணனிடத்திலே நிற்கிற நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா மாறுவேடம் தரித்து ராஜதந்திரத்தோடு, நீ செய்த தானத்தையும் தர்மத்தையும் எனக்கு பிச்சையாகத்தா என்று கிருஷ்ண பரமாத்மா கேட்பான். அவன் ராஜதந்திரம் அந்த இடத்திலே வெற்றி பெறும். இந்திரனுடைய ராஜதந்திரம் வெற்றி பெறும். கர்ணன் மகாபாரதத்திலே தோற்று போவான். நான் அடக்கத்தோடு சொல்லுவேன், எந்த கடவுள் ராஜதந்திரத்தோடு வந்தாலும், எந்த கட்சி ராஜதந்திரத்தோடு வந்தாலும், எவன் ராஜதந்திரத்தோடு நின்றாலும் தோற்று போவதற்கு இங்கே கர்ணன் அல்ல, எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் ராஜதந்திரங்களை எல்லாம் கரைத்து குடித்த கலைஞரின் மகன். வருகிற சட்டமன்ற தேர்தல் மகத்தான தேர்தலாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்க. பிளாட்பாரத்துக்கு கீழே குடியிருக்கிறான், ஆனா ஓட்டு இருக்கு. குடிசை இருக்காது. ஒரு 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 ஹாஸ்பிட்டல் சீட்ல குடியிருப்பான், அவனுக்கு ஓட்டு இருக்கு. ஒரு மலைக்காயுதம் போட்டு குடியிருப்பான், அவனுக்கு ஓட்டு இருக்கு. ஆனால் பீகார்ல மோடி ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த சூழ்நிலை சதிகளை எல்லாம் வருகிற தேர்தலில் அவங்க கேட்டிருக்கிறது, 2005 வாக்காளராக இருப்பவனே இப்போதும் வாக்காளராக இருக்க வேண்டும் என்று பல சதிகளை இப்போதே தேர்தல் கமிஷன் மோடிக்கு அனுசரணையாக இருந்து சதிகளை பின்ன தொடங்கி இருக்கிறது. எனவேதான் உங்க ராஜதந்திரங்களை எல்லாம் முறியடிக்கிற ராஜதந்திரி தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார். நாங்கள் செய்திருக்கிற சாதனை எங்களை வெற்றி பெற வைக்கும். இந்த மண்ணில் நாங்கள் நிகழ்த்தி இருக்கிற மகத்தான தொழில் முதலீடு இருக்கிற அந்த பணியாக இருந்தாலும், விடியல் பயணமாக இருந்தாலும், பட்டா வழங்குகிற திட்டமாக இருந்தாலும், எந்த பணியாக இருந்தாலும், எல்லா இடத்திலேயும் இந்தியாவில் சிறந்த முதலமைச்சராக இருக்கிற தலைவர் ஸ்டாலின் நிச்சயமாக 2வது முறையாக வெல்லுவார். உலக நாடுகள் முழுவதும் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறார். எங்களுக்கே சந்தேகமாக இருக்கிறது, இந்தியாவின் பிரதமர் மோடியா தலைவர் ஸ்டாலினா என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு அவரே, நாங்களே வியந்து பார்க்கிற தலைவராக, இந்தியாவின் உயர்ந்த தலைவராக நிற்கிறார். எனவே இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் 2026 தேர்தல் களத்திலே நிற்போம், வெல்லுவோம். மீண்டும் கருப்பு சிகப்பு கொடி பறக்க உழைப்போம். தலைகுனிய விடமாட்டோம் தமிழ்நாட்டை என்று முடிவெடுத்து விடைபெறுவோம். வணக்கம். உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான்ஸ் விட்டுருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு? இத்தனை நாள் 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?